இவ்வளவு நாள் நம்மளை ஏமாத்தி திருடி இருக்கிறார்கள், சாமானியர்களிடமிருந்து திருடி இருக்கிறது ஒன்றிய அரசு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வருகிறது. அருமையா சொன்னீங்க. இப்போ பண்றாங்க, இதையே 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணல. தீபாவளி பரிசு அப்படின்றாரு, ஏன் 2024 தீபாவளிக்கு இந்த பரிசை கொடுக்கல? 2023 தீபாவளிக்கு ஏன் இந்த பரிசை கொடுக்கல? அப்போ இவ்வளவு நாள் திருடிய இந்த பணத்தை திருப்பி கொடுப்பீர்களா? இட்ஸ் அ லூட். டிமானிட்டைசேஷனுக்கு சொன்னார் திரு மன்மோகன் சிங் அவர்கள், இட்ஸ் அன் லீகலைஸ்டு பிளண்டர் அண்ட் ஆர்கனைஸ்டு லூட் அப்படின்னாரு. இப்போ ஜிஎஸ்டிக்கும் அதே தான் வரும் போல இருக்கு. அதே டெஃபினேஷன் வந்து அழகாக அப்படியே ஒத்து போகும். சோப்புக்கு 18% ஜிஎஸ்டியா? ஐயா, சோப்பு உபயோகிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? டூத் பேஸ்ட்டுக்கு, ப்ரஷ்ஷுக்கு 18%, அதை இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ இப்போ குறைக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி குறைச்சிருக்கலாம்ல. வந்து பீகார் தேர்தலில் எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும், சார் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இப்போ இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின் போது, ஆனால் இது மக்களிடையே ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, நமக்கே பார்த்தா அந்த ஜிஎஸ்டி அவங்க எல்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன ரேட்டு இந்த ரேட்டு அப்படின்னா மக்களே யோசிப்பாங்க. நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட் தான். அப்போ இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஏமாத்தினாங்களா நம்மளன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும்.